ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம் கூட வாசிக்க கேட்போம். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க சிறுமையானவர்கள் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காம அங்க நாவு தாகத்தால வரலும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, ஒன்று. இரண்டாவது, இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவளை கைவிடாதிருப்பேன். தேவ பிள்ளையில, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படியே போல ஒரு வறட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுடைய நாவு கூட வறண்டு போயிருக்கா? நான் இந்த காரியத்தை எதிர்பார்த்தேன், இந்த நன்மையை எதிர்பார்த்தேன், இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தேன், இந்த வேலையை எதிர்பார்த்தேன், இந்த பிள்ளை பாக்கியத்தை எதிர்பார்த்தேன், எனக்கு திருமணத்தை எதிர்பார்த்தேன். ஒருவேளை பலவிதமான காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய், ஒருவேளை உங்கள் நாவே வறண்டு போய், ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றன்னா, அவர்கள் தாகத்தால் அவர் நாவு வறளும் போது கர்த்தராகிய நான், அல்லேலூயா, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. தேவ பிள்ளையில, ஆண்டவர் யார் தெரியுமா? நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். பயப்படாதீங்க. ஒருவேளை இப்போ இருக்கிறது வறட்சியாக இருக்கலாம், இப்போ இருக்கிறது வறண்டு போனது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய வசனங்களை பார்க்கலாம். சங்கீதரின் புஸ்தகம் 120 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமே. என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப அழகா சொல்லப்படுது. என்ன நெருக்கத்தில் இருக்கீங்க? ஒரு என்ன தேவையோடு இருக்கிறீங்க? என்ன தேவையை எதிர்பார்த்து, எந்த நன்மை எதிர்பார்த்து, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கிடைக்காம ஒருவேளை வறண்டு போனது போல இருக்கீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயம் அவர் செவி கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, அதே சங்கீதம் புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். நீங்க கர்த்தரை மாத்திரம் தேடுங்க தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் உங்களை நீக்கலாக்கி விடுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. அப்படின்னா இன்னும் உங்கள் ஜெபத்தை அதிகரிச்சுட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோதான் அப்படி தானே கேட்குறது, எவ்வளோதான் நான் கூப்பிடுறது, இல்லை எனக்கு பதிலே வரல நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சிறுமியானவரில் எளிமையானவரில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கைவிடாது இருப்பாராம். அவர் உங்களை கைவிட மாட்டாருங்க. உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒருவேளை மனுஷர்கள் கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பின நபர்கள் கைவிட்டிருக்கலாம், அதிகாரிகள் கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை பெரிய ஆளை நம்பியிருந்த பிரதர் அவங்க எப்படியாவது இந்த காரியத்தை வாங்கி முடிச்சு தருவேன்னு சொன்னாங்க, கைவிடப்பட்டிருக்கலாம். உலகமே உங்களை கைவிட்டிருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை, ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்களுக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார். ஒருவேளை இப்போது நீங்கள் வறட்சியில் இருப்பது, வறண்டு போயிருப்பது உண்மைதான். வறட்சியை வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர் ஆண்டவர். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நிச்சயமாக அவர் உங்களை செவி கொடுப்பார். இப்போ என்ன தேவையோடு இருக்கிறீங்க இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வறட்சியில் ஆண்டவர் நாவு வரலும் போது ஆண்டவரே நான் அவளுக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர், அவளை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவர். பா, யார் யார் என்னென்ன காரியத்தில் வறண்டு போயிருக்காங்கன்னு தெரியலப்பா, எந்த நன்மை கிடைக்கலன்னு அங்கே சோர்ந்து போயிருக்காங்க தெரியலப்பா. இன்னைக்கு செவி கொடுங்க, பதில் அளிங்க ஆண்டவரே. அங்கே வறட்சிகளை திரட்சியாக மாற்றுங்க, வண்ணாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். நீங்கள் கைவிடலைன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் கைவிடாத தேவன் ஆண்டவரே. அற்புதங்களை காணிச்சு இவளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை கைவிடலை, தைரியமாக போங்க. God bless you.